2026 தளபதி வரலேண்டா நான் செத்துருவேன். கிடையாது ஏடிஎம்கே டிஎம்கே எவனும் கிடையாது. எங்க அண்ணன் டிவிக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த சீமான் ஒரு கோமாளி சுத்திக்கிட்டு இருக்காப்ல, எதுக்குதான் எங்க கிட்ட வராருன்னு சுத்தமாவே தெரியவே இல்லைண்ணே. தூசியை தட்டி விடுற மாதிரி எங்க தளபதி வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஓகேண்ணே அண்ணே சீமா வர மாட்டேன், எங்க அண்ணன் அஜித் விஜய் தான் வருவாப்புல. டிவிக்கு எங்க கொள்கை என்னன்னா தளபதி தளபதி தளபதி. அப்படி கேட்டா இன்னொருக்கு அவன் கூட்டம் போட்டிருக்கான். எவனாச்சும் டிவிக்கு ஒருத்த வந்திருக்கானா? 26ல விஜய் முதல்ச்சானா இரு கட்சியெல்லாம் செத்துருவாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீமானு இவங்கெல்லாம் சும்மா தப்ப சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நெஞ்சுக்கு நின்று பேச வேண்டியானே. எல்லாரும் வாங்க, பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் வாங்க. அதே மாதிரி இந்த சீமான் ஒரு கோமாளி சுத்திக்கிட்டு இருக்காப்ல, எதுக்குதான் எங்க கிட்ட வராருன்னு சுத்தமாவே தெரியவே இல்லைண்ணே. தூசியை தட்டி விடுற மாதிரி எங்க தளபதி வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஓகேண்ணே அண்ணே சீமா வர மாட்டேன், எங்க அண்ணன் அஜித் விஜய் தான் வருவாப்புல. டிவிக்கு எங்க கொள்கை என்னன்னா தளபதி தளபதி தளபதி. அப்படி கேட்டா இன்னொருக்கு அவன் கூட்டம் போட்டிருக்கான். எவனாச்சும் டிவிக்கு ஒருத்த வந்திருக்கானா? 2026 தளபதி வரலேண்டா நான் செத்துருவேன். இல்ல வேற ஏதாவது கேளு. ஆனா வந்து டிஎம்கே எதுக்குற ஒரே கட்சி வந்து டிவிகே மட்டும்தான். அதே மாதிரி இந்த சீமான் ஒரு கோமாளி சுத்திக்கிட்டு இருக்காப்ல, எதுக்குதான் எங்க கிட்ட வராருன்னு சுத்தமாவே தெரியவே இல்லைண்ணே. அவர் தான் வந்து போன மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் வந்து எங்க கூட கூட்டணி வந்துடுவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஎம்கே காலி பண்ணுறோம்னாரு. அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ஏதோ தூசியை தட்டி விடுற மாதிரி எங்கள் தளபதி வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேண்ணே அண்ணே சீமா வர மாட்டேன், எங்க அண்ணன் அஜித் விஜய் தான் வருவாப்புல. கண்டிப்பா விஜய் தான் வருவாப்புல. தளபதி அண்ணா ஒன்று முக்கியமாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுகிறீங்க. என்ன பேசுகிறாங்கன்னா டிவிக்கு எங்கள் கொள்கை என்னன்னா தளபதி தளபதி தளபதி. அப்படி கேட்டால் எங்களுக்கு கேட்குற தலைவிதின்னு தோணுதா? அதுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா டிவிக்கு நாங்கள் டிவிக்கே வந்திருக்கோம். இன்னொருக்கு அவன் கூட்டம் போட்டிருக்கான். எவனாச்சும் டிவிக்கு ஒருத்த வந்திருக்கானா? நாங்கள் டிவிக்கே கட்சிக்காரன். தளபதி தளபதி 2026ல விஜய் முதல்ச்சானா இரு கட்சியெல்லாம் செத்துருவாங்களா? 2026 முதல்ச்சானா இரு கட்சியும் செத்து போயிடணும். எவனும் பேசக்கூடாது. ஒரே குரல் தளபதி மட்டும்தான் குரல், மற்ற எவன் குரல் இருக்காது. 2026 தளபதி வரலேண்டா நான் செத்துருவேன். நான் தளபதி இல்லைன்னா செத்துருவேன். 2026 நான் செத்துருவேன். வருவாரு, கண்டிப்பா வருவாரு. 2026 கண்டிப்பா அண்ணன் தான், வேற எவனும் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே எவனும் கிடையாது. எங்க அண்ணன் டிவிக்கே மட்டும்தான். டிவிக்கே தளபதி மட்டும்தான். ஐயோ மதுரை சிவங்க பத்துறது சிவங்க சீமை மாவட்டம். அண்ணா வெறும் மாவட்டம் வளைவெட்டி இது கிராமம் வந்திருக்கோம். விஜய் ரசிகர் மன்றம் தலைவருக்காண்டி 400 ஓட்டுனேன். 400 சொச்சா ஊர் நமக்கு தான் சொந்தம், நாங்கள் போடுறோம். யாரு தலைவருக்கு விஜய் அண்ணனுக்கு டிவிக்கு அண்ணனுக்காண்டி நாங்கண்ணே. இந்த பசங்க வந்திருக்காங்க. நாங்கள் தானே வளைவெட்டி கோட்டூர் பக்கத்தில் இருக்க முடியுண்ணே. பக்கத்தில் வளைவெட்டி நாங்கள் தானே. பைசா வாங்காமல் தன்னுடைய ஒரு நாள் கூலியை விட்டுவிட்டு இன்னைக்கு அனைவரும் வந்திருக்கார் என்று சொன்னால், அது தமிழகத்திலே இருந்து ஒரு மாநாடு நடக்குன்னு சொன்னால் அது தளபதி அவர்களின் மாநாடாகத்தான் இருக்கும் என்று இந்த இடத்தில் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒருவரை கூப்பிட்டு நீங்கள் இங்கே போகிற அக்காமார்களை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க என்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு ஒரு நாள் கூலியை விட்டு கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தாவியக்காவில் இருக்கிற கோடீஸ்வரர்களோ பணக்காரர்களோ அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தளபதியினுடைய ரசிகர்களாக இந்த தமிழகத்தை யாராலும் மீட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்காவாக, தங்கையாக, தம்பியாக இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று சொன்னால், நாங்கள் ராமேஸ்வரம் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு மீனவ சமுதாயம் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு ஒரு நாள் கூலியை விட்டு நாங்கள் தமிழக தலைவரை காண வந்திருக்கோம் என்று சொன்னால், 2026 நிச்சயமாக தளபதியை நாங்கள் முதல் ஆக்காமல் இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக தளபதி 2027 அரிய சனத்தில் ஏறுவார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக
மாபெரும் இந்த கூட்டத்தை ஒத்தருவ கூடாமல் இன்றைக்கு கூடியிருக்கு என்று சொன்னால் அது தமிழகத்திலேயே தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் என்று கூடியிருக்கு என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் வாழ்க 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 என்று இந்த பேட்டிக்கு ட்ரெஸ் ஷாப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இது பண்ணுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீமானு இவங்கெல்லாம் சும்மா தப்ப சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நெஞ்சுக்கு நின்று பேச வேண்டியானே, எல்லாரும் வாங்க, பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் வாங்க, விஜய்கிட்ட வாங்க, நெஞ்சுக்கு நின்று பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? இன்ஸ்டாவில் உட்காந்து ரீல்ஸாக பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் ட்ரோல் பண்ணி ஏன் போடுறீங்க? தைரியம் இல்லைல, மோத முடியல, மோதி பார்ப்போம். மோத முடியாதுண்ணா, நேருக்கு நேரம் நின்று பேச முடியாது சரிங்களா. 2026 என் அண்ணன் தளபதி சிஎம் ஆகிறாரு. அதேமாரி சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை விட்றேங்க நான். நீ வந்து மாடு ஆடு கோழிக்கு வேணால் நீ மாநாடு நடத்தலாம், ஆனால் எங்கள் தளபதி நீ வந்து டிவிகே அப்படிங்கிற கேவலப்படுத்திட்டுக்கலாம். இன்றைக்கி மதுரையை வந்து நீ பாரியா, நீ மாட்டை வேணால் நீ மாநாடு நடத்தலாம், ஆனால் எங்கள் தளபதியோட கோட்டை அது மதுரை தளபதியோட கோட்டை. நீ கோட்டையில் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களை ஓட்டை போட்டு நூல் எடுத்துகிட்டு போயிடுவோம். சீமானுக்கு இதை நான் கண்டிக்கத்தக்கிறேங்க, இந்த வார்த்தையை சீமான் நான் கண்டிக்கத்தக்கிறேன். ஆமாம், நீ 4 பேர்த்த வச்சுட்டு சும்மா கத்திட்டு இருக்கிற, 4 பேர்த்துக்கு மட்டும் தான் நீ கத்துறது கேட்கும். மதுரையை பாருங்க, இப்போ மீடியா நீங்கள் எடுக்கிறீங்க, மீடியா உட்காந்து பாரு. நீ ஆடு ஜனங்க இளைஞர்கள் உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்கோசரம் நீ ஆட்டையும் மாட்டையும் கொண்டு ஒரு மாநாடு நடத்துகிற, நீ மாநாடு நடத்திட்டு இருக்கிற. ஆனால் எங்கள் தளபதிக்கு ஆடு மாடு மாநாடு கிடையாதுங்க. எங்களை நல்வழிப்படுத்தணும், எங்களை அரசியல்படுத்தணும், எங்களை அழகு பார்க்கணும் எங்கள் தளபதியோட வேலை சரிங்களா. எங்களுக்கு வாய்ப்பு அளிங்க, உங்கள் சேனலுக்கு நன்றி. ரொம்ப சிம்பிள்ண்ணே. இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 லட்சம் பேர் உள்ளே இருப்போம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? 10 லட்சம் பேர் உள்ளே இருப்போம். 10 லட்சம் பேரில் இந்த அணில் அண்ணனை அப்படி சொல்கிறது, அண்ணன் இப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற 90% ஃபஸ்ட் டைம் ஓட்டுரு 35 வயசுக்குள்ளே இருக்க ஓட்டுரு தான். நாங்கள் எதிர்பார்க்குறது ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சிக்கானது இங்கே இருக்கிற தலைங்க பதில் சொல்லும் தளபதிக்காக. நன்றி, வணக்கம். இருந்து வணக்கம்டா மாப்பிள, தேனியிலிருந்து எப்பவுமே தளபதி 2026 தளபதி சிஎம். ரெட் அண்ட் பிளாக்க உடைக்கிறோம், ரெட் அண்ட் பிளாக்க அடிக்கிறோம், உடைக்கிறோம். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க, அந்த சின்ன பையன் வருது, அந்த சின்ன பையன் வருதுன்னு சொன்னால இந்த உதயநிதி, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இதெல்லாம் சீமான் இருக்கார்ல, சீமான் சார் சார் சீமான் சார் நல்லா பாத்துக்கங்க சார். வாய்ப்பு இல்லை சார், நீங்க கூலி சார், நீங்க கூலி, வாய்ப்பு இல்லை சார். தலைவரே, உலகத்துக்கே முதல்வர் விஷயம் தளபதி ஒரு ஆளுதா. மார்க்க ஓட்ட உலகத்துக்கே தலைவர் ஒருத்தருதா. இந்த அடக்குமுறைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே இருக்கு சரிங்களா. அடக்குமுறைங்கிறது வந்து எல்லா பக்கமே எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் பண்ணாம இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க தளபதி மட்டும் அடக்குமுறை பண்றாங்கன்னு சொல்றீங்க. தளபதியை அடக்குமுறை பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கறேன். ஏன் இவரை மட்டும் பண்ணணும்? மீனவர்கள் பிரச்சனை. சரி, நீங்க இந்த இப்போ கட்சி வந்து ஆரம்பிச்சாரு 2.5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து மீனவர்கள் பிரச்சனை வந்து நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து திமுக காரங்கள்ட்டையும் அதிமுக காரங்கள்ட்டையும் நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, அவர் அவ்வளோ பேசுறல. வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐயா அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னாலுமே நமக்கு தெரியும். இந்த கூட்டத்தை நீங்களே பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கும் சாப்பாட்டுக்கு வந்த கூட்டமா? எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா லீவு போட்டால் 1500 சம்பளத்தில் பிடிப்பாங்க. சம்பளத்துக்கு போதான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஏன் வந்தோம்? அடுத்த முதல்வர் 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி தமிழக வெற்றி கழகம் உள்ள வரும் உங்களோட ஆதரவோட. இதில் முக்கிய குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணணும்.
நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் நல்ல விதமாக போடுறீங்க, ஒரு நேரம் கெட்ட விதமாக போடுறீங்க. அதையும் அப்படி பண்ணுறீங்க? ஊடகத்தையும் நான் கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. என்ற வைரத்தை இழந்து விட்டோம், தளபதி என்ற தங்கத்தை இழக்க மாட்டோம். தேமுதிகல வந்து பார்த்தா அப்படின்னா தங்கம் இருந்துச்சு, அந்த தங்கத்தை இழந்துட்டோம். இந்த வைரத்தை இழந்தோம் அப்படின்னா இனிமேல் வந்து தமிழகம் மீண்டு எழுவது ரொம்ப ரொம்ப கடினம். இதை இந்த இடத்தில் நான் உறக்க சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரசிகர் கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்னு எல்லா கட்சியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ரசிகர் கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. ஆனால் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் நல்ல வேட்டா மாறுன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. நன்றிண்ணா. நான் அரியலூர் தொகுதியிலேருந்து வரேண்ணே. என்னோட பேர் வந்து பகவத்ண்ணே. யங்ஸ்டர் கூட்டம் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குண்ணே. இப்போ வந்து மற்ற கட்சியெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் வந்து கூட்டத்தை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் இல்லை, ஊருக்குள்ளே இருக்க மக்கள் தான். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து வெளியூரை நம்பி போய் வெளியில் வேலை செய்கிற பசங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் உழைப்பை விட்டுட்டு வராங்க. சரிங்களா? அதுலேயும் இவ்வளோ கும்பல் நிறையா பேர் வர முடியாமல் யூடியூப்பில் பார்த்துக்கலாம், இன்ஸ்டாவில் பார்த்துக்கலான்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன கேட்டீங்க? கிட்டத்தட்ட வந்து 2 கோடி உறுப்பினர்கிட்ட நெருங்கிட்டாங்கண்ணே. எப்படி பார்த்தாலும் வந்து இப்போயே வந்து 30%, 35% சொல்கிறாங்க. எல்லா என் தொகுதியை விடுங்க, எல்லா தொகுதியும் கால்குலேட் பண்ணும்போது இளைஞர்கள் ஓட்டு, அதாவது கிட்டத்தட்ட வந்து 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து முக்கால்வாசி வந்து டிவிகே கட்சியில் தான் இருக்காங்க. அதுக்கான இது சான்றுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஓட்டெல்லாம் மாறினாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போயே எதிர்கட்சி லெவலுக்கு தானே இருக்குது. அதுவும் ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எதுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்டத்திலிருந்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுகிறேங்க. எம்எஸ் மணி, ஒன்றிய பொறுப்பாளராக நான் பணி வகித்துட்ருக்கிறேன். இப்போ எங்கள் தளபதி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் கோட்டருக்கும் சேர்கிற கூட்டம் வந்து வேறு. இதை நாங்கள் ஒவ்வொரு பைசாவாக எங்கள் பாக்கெட் செலவு பண்ணி நாங்கள் சேர்கிற கூட்டம் இது. 2026 தளபதி கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மினிஸ்டருக்கு முதற்கொண்டு இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் யாருமே இப்போ வேலை செய்ய கிடையாது. ஃபோக்கஸ் மதுரையில் தளபதி என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாங்க, என்ன விஷயம் நடக்க போகுது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதை எதிர்பார்த்துட்டு தான் இந்த மீடியாக்களை பார்த்துட்ருக்குறாங்க. சரிங்களா? இடையூறு எனக்கு வந்துச்சுங்க. நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு விட்டுட்டு வந்தேன், வண்டியை விட்டுட்டு வந்துட்டேன். வண்டி விட்டுட்டு இப்போ வர வண்டி லிஃப்ட்டு கேட்டு மதுரை வந்துட்டேன். மதுரை வந்தால் லோக்கல் பஸ் எதுவுமே கிடையாது, ஒரு பஸ் இல்லைங்க. நைட்டு 12 மணிக்கு நான் வந்து மதுரை தாவணி பேருந்து நிலையத்தில் வந்து நின்றுட்டு இருந்தோம், வரவே முடியல. அப்போ எங்கள் தளபதிக்கு நீங்கள் 1000 சிக்கல்கள் கொடுத்தாலும் கடைகோடி தொண்டை நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே எங்களை பண்ண முடியாது. நீங்கள் பஸ் நிறுத்தினாலும் நான் வந்துட்டேன். மாநாட்டு திரையில் தான் இப்போ இருக்கேன். எனக்கு ஒரு நாள் இல்லை, நீ 2 நாள் பஸ் நிறுத்தினாலும் நான் வந்துடுவேன். நீங்கள் நிறுத்திவின்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே கிளம்பி வந்தேன். ஆமாங்க, எங்கள் தளபதி பயங்க. இப்போ மதுரையை பாருங்க, மதுரையில் வந்து இப்போ என்ன நடக்க போகுது, திருப்பு முனையாக நடக்க போகுது. இப்போ மதுரையை நோக்கி தான் தமிழ்நாடே இருக்குது, தமிழ்நாடு இல்லை இந்தியாவே இருக்குது. அதனால தான் எங்கள் தளபதிக்கு இடையூறுகள் கொடுக்குறாங்க, சிக்கல்கள் கொடுக்குறாங்க, இந்த பஸ்ஸு நிறுத்துகிறாங்க. நீங்கள் இதை தான் பண்ண முடியும். எங்களுடைய ஓட்டை நீங்கள் மாற்ற முடியுமா? என்னுடைய கடை உரிமையை ஜனநாயகத்தை நீங்கள் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 2026 எங்கள் தளபதி தான் முதலமைச்சர் ஆகிறாரு, அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜனநாயக படம் எங்கே தாங்க, ஒவ்வொரு படத்தையும் எங்கள் தளபதிக்கு பிரச்சனை தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த படத்துக்கு நீ பிரச்சனை பண்ணாதாங்க? நீ ஒவ்வொரு படத்தையும் பிரச்சனை பண்ணாத படம் எது இருக்குது? எல்லா படமும் பிரச்சனை பண்ணுறீங்க. நாங்கள் மீண்டும் எழுந்து தான் வரோம். அரசியலையுமே தளபதிங்க உயர்கட்ட பதவியில் இருந்து உச்சக்கட்டத்திலேருந்து எங்கள் தளபதி கீழே வராரு. இன்னும் எங்கே வந்துருக்கிறாரு? மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தென் மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்திருக்கிறாரு. எதுக்காக வந்திருக்கிறாரு? மக்களுக்கு செய்யணும், சேவை செய்யணும், ஒரு சில திட்டங்களை செய்யணும், மருத்துவத்தில் செய்யணும், கல்வியில் செய்யணும். எங்கள் மக்களை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு போன மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்காக தான் அவர் வராரு. சரிங்களா? அவ்வளோ இதுலேருந்து வராரு. நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு இடையூறு போட்டாலும் ஒன்றும் இது பண்ண கிடையாதுங்க. நீங்கள்